வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாட் எக்ஸாம் சென்டர் வந்துட்டு எப்படி இருக்கும், எக்ஸாம் சென்டருக்கு என்னென்ன எடுத்துன்னு போகணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து டிப்ஸ் கொடுங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளாட் எக்ஸாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். கிளாட் எக்ஸாம் வந்துட்டு ஒரு லா காலேஜுக்கு சேர்றனாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு சில ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கும் வந்துட்டு கிளாட் எக்ஸாம் வந்துட்டு மேண்டேட்டரியாக நீங்கள் வேணும். இப்போ கிளாட் எக்ஸாம் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அட்மிட் கார்டு அப்படின்னா நம்மளோட ஆல் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கு வந்து அட்மிட் கார்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அட்மிட் கார்டு ஒன்று எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட எதனாச்சும் ஒரு ப்ரூஃப், பேனு, பாஸ்போர்ட்டு, ஆதாரு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு எதனாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டும் ப்ளஸ் வந்துட்டு பாஸ்போர்ட்டு இல்லை எதனாச்சும் ஒரு ஃபோட்டோ ஐடின்னு ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துன்னு போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்டருக்கு போயிட்ட அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. இன்க்ளூடிங் ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. ஓகேவா? பேப்பரும் வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. ப்ளஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. இன்க்ளூடிங் நீங்கள் வாட்ச் கட்டியிருந்தாவும் அந்த வாட்சை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவுத்து வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் நிறைய வாட்ச் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்சும் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்துட்டு உள்ள அலௌடு இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் எழுதுக்கு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு சென்டரை வந்து ரீச் அவுட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரூம்ஸு அலாட்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அரிபரி வந்துட்டு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எழுதிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் இதில் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து 9 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 9:15 வந்துட்டு உள்ளே வந்தால் தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் டைமில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடிலேயே வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கும். அட்மிட் கார்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதும் போது யாராச்சும் கிட்ட பேசுகிறதோ இல்லை யாராச்சும் கிட்ட இருந்து நீங்கள் எதனாச்சும் பொருள் வாங்குறது எதனாச்சும் வந்துட்டு நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா உடனே உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு அங்கே இருக்க எக்ஸாம் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு அத்தாரிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வராத மட்டும் பாருங்கள். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். இன்கேஸ் எதனாச்சும் பென்னு மற்ற எதனாச்சும் தேவைன்னா உங்களோட எக்ஸாமினேட்டரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ஒரு கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை தப்பான ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. இதே 4 தப்பான ஆன்சர் எழுதுனா 1 மார்க்கும் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்து பத்திரமா தெரிஞ்ச ஆன்சர்ஸ் மட்டும் வந்துட்டு எழுதிடுவாங்க. தெரியலைன்னா அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரெஸ் கோடை வந்துட்டு ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வந்துட்டு அந்த கவர் வந்துட்டு இருக்கக்கூடாது. ப்ளெயினாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுனாச்சும் ஃபுட்ஸ் வந்துட்டு உள்ளே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வாட்டர் பாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் முடிச்சோன்னே நீங்கள் வந்துட்டு வெளியே வரணும்னு இல்லை. உங்களோட எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமினேட்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற டைமிங்கை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப வந்துட்டு பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கிளாட் எக்ஸாம் வந்துட்டு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் கிளாட் எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணுற மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்க. அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். நீங்கள் ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற லா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். அதனால் கிளாட் எக்ஸாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. இதை நீட்டு எப்படி டாக்டருக்கு இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு என்ஐடி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கோ இந்த மாதிரி கிளாட்டும் வந்துட்டு ஒரு லாக்கான எக்ஸாம். அதனால் கிளாட் எக்ஸாமை பற்றி எந்த பயமும் இல்லை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.
நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், இல்லை வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கிளாட் எக்ஸாம் எழுதிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லை எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.